நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குரு பகவான் மகிழ்ச்சி, செல்வம், பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார். ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார். குரு பகவான் தற்போது வக்ர நிலையில் உள்ளார். அவர் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான். வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும். குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு, பணம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும். நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒருவர் பிறக்கும் போது நவ கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும். அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக வரும் 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது. ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியால் வேலை, தொழில் ரீதியாக சிரமமான சூழ்நிலைகளை சந்தித்தவர்களுக்கு குரு பகவான் நிறைய நன்மைகளை கொடுத்து வருகிறார். வேலை செய்யும் இடத்தில் கேட்ட இடத்திற்கு இடமாற்றங்கள் நிகழும். சம்பள உயர்வு ஏற்படும். லாட்டரி, பங்கு சந்தையில் திடீர் லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும். வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். சொந்த ஊரில் வசிப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் விரய செலவுகள் ஏற்படும். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வரப்போவதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். குரு பார்வை காரணமாக தயக்கம், அவநம்பிக்கை நீங்கும். சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் பிறக்கும். நண்பர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் என்று யாருக்கும் ஜாமீன், மத்தியஸ்தம் என்று போக வேண்டாம். குடும்பத்தினருடன் கலந்து பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அடுத்த மாதத்திற்கு மேல் இடமாற்றத்திற்கு இடம் உண்டு. வசதியான பெரிய வீட்டிற்கு குடி போவீர்கள். தசா புத்தி பலமாக இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் பால் காய்ச்சும் யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதிய தொழில் நிமித்தமான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பயணங்களின் போது எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மேன்மை உண்டாகும். பொருளாதாரம், தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சொத்து சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் புதிய நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். எதிர்ப்புகளால் உண்டான காரிய தடைகள் அகலும். பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் கைகூடும். சகோதரர் வகையில் சுப விரயங்கள் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த சில பயணங்கள் சாதகமாக அமையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தேவையான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர்கல்வி தொடர்பான வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியூர் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத சில இடமாற்றங்களின் மூலம் அலைச்சலும் புதிய அனுபவமும் உண்டாகும். சிறு வாய்ப்பாக இருந்தாலும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். பணி நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு
ஏற்ப அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவிதமான இயந்திரங்கள் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படவும், புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பகை உணர்வை மறந்து அனைவரிடத்திலும் சமமாக பழகுவதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். தொழில் சார்ந்த இடங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபார பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும். இயந்திரம் தொடர்பான பணிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகளை சீர் செய்வது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் கையாளுவது மேன்மையை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி நிமித்தமான பணிகளில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது மேன்மையை ஏற்படுத்தும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும், மற்றவர் விஷயங்களில் உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது நல்லது. நெருக்கமானவர்களின் மூலம் புதிய அனுபவமும் பக்குவமும் உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. பத்திரிகை சார்ந்த துறைகளில் செய்திகளின் தன்மையையும் உண்மை நிலையையும் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். உறவுகள் பற்றிய புரிதலும் நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்தி தொடர்பான செயல்பாடுகளிலும் புதிய முதலீடுகளிலும் சிந்தித்து செயல்படவும். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் சித்தர்களை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும், வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும். தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும், மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும். அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய், நல்லெண்ணெய், பன்னீர், சந்தனம், பால், தயிர் மற்றும் மலர் மாலைகள், பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன. இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம். நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும். அங்கும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார். சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள். இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம். குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.